ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ஏழையின் கோலத்தை எடுத்து, அடிமையின் ரூபத்தை எடுத்து, மனுஷ சாயலை தரித்து, அவர் நமக்காக வந்து ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடாய் உலகத்துல வேற யாருமே செய்ய முடியாது. யாரும் இதுவரைக்கும் செய்ததும் இல்லை, இனிமேல் யாரும் செய்ய போவதும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் மரித்தது துக்ககரமான காரியமாக இருந்தாலும் அவர் மரணத்தினால் சாத்தானை ஜெயித்து அவன் பிடியில் இருந்த நம்மை விடுதலையாக்கி ரட்சித்திருக்கிறார். அவர் மரிக்கவில்லை என்றால் நாம் உயிர்க்க முடியாது. அவர் மரித்தார் என்னையும் உங்களையும் உயிர்ப்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை ஆண்டவரை விட்டு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவிலை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரை நான் பல நாளா சர்ச்சுக்கு வருகிறேன், ஆனா இன்னும் நான் ஆண்டவரை அறியவில்லை என்று ஒருவேளை நீங்கள் சொன்னாலும் சரி, இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். அந்த கல்வாரியின் சிநேகம் உங்களை அழைக்கிறது. அவர் பக்கமாய் திரும்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னோடு கூட சேர்ந்து பாருங்க. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே என்ற பாடலை பாடி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus. Hallelujah. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்றார், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்றார், ஏற்றுக்கொள் அவரை, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, காடும் முள்மூடி பொன் சீரசில் சூடிட, கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, காடும் முள்மூடி பொன் சீரசில் சூடிட, கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கந்தையும் நிந்தையும் வேதனையும் சகித்தார், சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே, கனிவுடன் உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்றார், ஏற்றுக்கொள். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உங்க சத்தம் எழும்பட்டும். அவர் தலையையும் சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமில்லை. அவர் தலையையும் சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமில்லை. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை, அருமை இரட்சகர் தொங்கினார் தானியே. ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரில்லை, அருமை இரட்சகர் தொங்கினார் தானியே. அந்த பாடுகள் உன்னை மீட்கவே, அந்த பாடுகள் உன்னை மீட்கவே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன் அண்டை நிற்கின்ற
நிற்கின்றார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானின் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. மீண்டும் சொல்லுவோமா? அவர் மரணத்தால் தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய. உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தினின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையும், சிலுவையில் ஜெயித்தார் யாவையும். ஏழை மனுவுருவை எடுத்த இயேசு ராஜனுன் அண்டை நிற்கின்றார். ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். 53வது அதிகாரத்திலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய எதை சுமந்தாரா? உங்க துக்கத்தை இன்னைக்கு சுமக்க வந்திருக்கிறார். நீங்கள் ஏன் அந்த துக்கத்தை சுமக்க வேண்டும்? உங்கள் இருதயம் ஏன் அந்த துக்கத்தினால் பாரப்பட்டு இருக்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, என் சமாதானம், அவருடைய சமாதானத்தை உங்களுக்குள்ள வைக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் அந்த துக்கத்தை சுமக்கிறீர்கள்? உங்கள் துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். உங்களுடைய இருதயம் கிழிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வியாதியினால் உங்களுடைய சரீரம் மிகவும் வேதனைக்குள்ளே இருக்கலாம். இன்றைக்கு சிலுவையின் நிழலில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இயேசு உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார், உங்கள் வேதனைகளை நீக்குவார். ஹல்லேலூயா. உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மன்னித்து ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு மீண்டும் தொடங்க வைக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதே, கலங்காதே, நம் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. வருவாய் கர்த்தரின் பாதம், மன ஆறுதல் தேடி இயேசுவை நாடி மீட்படைவாய் உன்னாத்துமாவில், மீட்படைவாய் உன்னாத்துமாவில். வருவாய் கர்த்தரின் பாதம், மன ஆறுதல் தேடி இயேசுவை நாடி மீட்படைவாய் உன்னாத்துமாவில். தருணமிதே நீயோ தள்ளிடாதே, தருணமிதே நீயோ தள்ளிடாதே. உள்ளம் திறந்தே வேண்டிடுவாய், உன் கவலை
இரவும் பகலும் நீ ஜெபம் செய், இதயத்தின் காரிருள் நீக்கிடுவார். இரவும் பகலும் நீ ஜெபம் செய், இதயத்தின் காரிருள் நீக்கிடுவார். வருவாய் கர்த்தரின் பாதம், மன ஆறுதல் தேடி இயேசுவை நாடி மீட்படைவாய் உன்னாத்துமாவில், மீட்படைவாய் உன்னாத்துமாவில். மாறாத அன்புள்ள ஆண்டவரே, மாந்தர் வினை சுமந்தவரே, மாறாத அன்புள்ள ஆண்டவரே, மாந்தர் வினை சுமந்தவரே, கொடுமை குருசில் மாண்டவரே, கனிந்துனை கண்டு அழைக்கின்றாரே, கொடுமை குருசில் மாண்டவரே, கனிந்துனை கண்டு அழைக்கின்றாரே. வருவாய் கர்த்தரின் பாதம், மன ஆறுதல் தேடி இயேசுவை நாடி மீட்படைவாய் உன்னாத்துமாவில், மீட்படைவாய் உன்னாத்துமாவில். தீராத நோய் பிணி தீர்த்திடுவார், தீராத நோய் பிணி தீர்த்திடுவார். தம் தழும்பால் சுகம், மீண்டும் சொல்லுவோமா, தீராத. கர்த்தர் இந்த நாளிலே ஒரு சுகத்தை கட்டளையிடுவாராக. உங்கள் சரீரத்தை விட்டு அந்த வியாதிகள் வெளியேறட்டும். அவருடைய தழும்புகளினால் சுகமாகுகிறோம். தம் தழும்பால் சுகம் தருவார், கருணை மிகுந்த கர்த்தரிவர், குறைகளை தீர்த்துன்னை மன்னிப்பாரே, கருணை மிகுந்த கர்த்தரிவர், குறைகளை தீர்த்துன்னை மன்னிப்பாரே. வருவாய் மன ஆறுதல் தேடி இயேசுவை நாடி மீட்படைவாய் உன்னாத்துமாவில், மீட்படைவாய் உன்னாத்துமாவில். கோர புயலுடன் காற்றடித்தும் கைவிடாரே துணையவரே, கோர புயலுடன். உங்க வாழ்க்கை கோர புயலை போல இருக்கிறதோ, அவர் கைவிடவே மாட்டார். மீண்டும் சொல்லுவோம், கோர புயலுடன் காற்றடித்தும் கைவிடாரே துணையவரே, கோர புயலுடன் காற்றடித்தும் கைவிடாரே துணையவரே. கர்த்தரே கப்பலின் மாலுமியாய் கவிழ்ந்து விடாதுன்னை காத்திடுவார். கர்த்தரே கப்பலின் மாலுமியாய் கவிழ்ந்து விடாதுன்னை காத்திடுவார். வருவாய் கர்த்தரின் பாதம், ஆறுதல் தேடி இயேசுவை நாடி மீட்படைவாய் உன்னாத்துமாவில், மீட்படைவாய் உன்னாத்துமாவில். நாள்தோறும் துன்பம் நீ சகிப்பதினால் நல் பொறுமை நீ கண்டடைவாய். நாள்தோறும் துன்பம் நீ சகிப்பதினால் நல் பொறுமை
முன் சமாதானம் வேண்டிடுவாய். நலமாய் நடத்தும் இயேசுவிடம் நீதான் முன் சமாதானம் வேண்டிடுவாய். வருவாய் கர்த்தரின் பாதம் மன ஆறுதல் தேடி இயேசுவை நாடி மீட்படைவாய். உன்னாத்துமாவில் மீட்படைவாய். உன்னாத்துமாவில் தருணமிதே நீயோ தள்ளிடாதே. தருணமிதே நீயோ தள்ளிடாதே. தருணமிதே நீயோ தள்ளிடாதே. தருணமிதே நீயோ தள்ளிடாதே. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே உலாவுகிற தெய்வமே ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. மகிமை மேல் மகிமையாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். வாய்களை சத்தமாய் உயர்த்தி ஜீசஸ். Thank you Jesus. வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி Hallelujah. 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 Oh, hallelujah. Hallelujah. ஷெகினா மகிமை. ஓ உமது மகிமை எங்கள் நடுவிலே உலாவுகிற தெய்வமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியிலே மகிமை மகிமை மகிமை. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உமது பரலோகத்தின் அக்கினியை எங்கள் மேல் போடுவீராக.
எங்களுக்குள்ளே ஒரு எழுப்புதல், தீ பற்றட்டும். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவன் மெய்யாகவே நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் அதை உணர்ந்து ஆராதிச்சீங்க? ஹalleluya. எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? ஆராதிக்கும் பொழுது we should give our full strength. ஹalleluya. நம்முடைய முழு பலனை கொடுத்து அவர் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். இன்றைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து அந்த மேல் வீட்டறையிலே அமர பண்ணி, மோசேயினிடத்திலே தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அந்த உடன்படிக்கையை ஜனங்களோடு ஏற்படுத்தினார். அதுவே முதலாம் உடன்படிக்கை. மோசே சொல்லுகிறார், என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவார், நம் சகோதரர் நடுவிலிருந்து அவர் எழும்புவார், அவருக்கு செவி கொடுங்கள். இயேசு வந்தார். மோசே சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் வந்தார். ஹல்லேலூயா. அவர் வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை சீஷர்களோடு ஏற்படுத்தினார். அதற்காக பழைய உடன்படிக்கையை அவர் ஒழிக்கவில்லை, அதை நிறைவேற்றுகிற வண்ணமாக புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தினார். அதை ஏற்படுத்துகிற நாள் இந்த நாள். அதை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு ஆரம்பித்த நாள் எது என்று கேட்டால் சிலுவை அல்ல, சிலுவைக்கு முன்பதாகவே. ஹல்லேலூயா. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இது என்னுடைய சரீரம் என்று கொடுத்தார். அவர் ரசத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையை நம்மளோடு ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய ஐக்கியம், நமக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய உறவு. அவர் நமக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்க தக்கதாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். மகிமையின் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறதே அந்த மகா பெரிய ரகசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரகசியம் ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அது என்னவென்றால், நமக்குள்ளே மகிமையின் தேவன் என்ன செய்கிறாரா? வாசம் பண்ணுகிறார். அவ்வளோ பெரிய மகிமையின் தேவன் பூமியிலே மனுஷனாய் வந்தபோது அவர் தம்முடைய எல்லா மகிமையும் விட்டுவிட்டு, தம்முடைய எல்லா கனத்தையும் விட்டுவிட்டு, கர்த்தத்துவத்தை விட்டுவிட்டு, ராஜரீகத்தை விட்டுவிட்டு, அதிகாரங்களை விட்டுவிட்டு, எல்லா விதமான வல்லமைகளையும் விட்டுவிட்டு ஒரு மனுஷ சாயலை அவர் தரித்து கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்து நம்மில் ஒருவராய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் ராஜாதான், அவர் தேவாதி தேவன் தான், அவர் கர்த்தாதி கர்த்தர் தான். ஆன போதிலும் அவர் இந்த அளவுக்கு தங்களை தாழ்த்தினார். எதற்காக தாழ்த்தினார்? ஆதாம் செய்த தவறை சரி செய்ய வேண்டும். மனுஷ குலத்திற்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பை, மீட்பை ஏற்படுத்த வேண்டும். எனவே தன்னை தாழ்த்தினார், தம்மை வெறுமையாக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். இந்த நாள் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து, சீஷர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு அநேக காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். சீஷர்களும் ஆவலாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வழக்கம் போல அவரை குரு என்றும் ரபி என்றும் அங்கிருக்கிற சீஷர்களுக்கு நல்ல தெரியும். இவர்தான் அந்த உலக ரட்சகர், இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் என்று
சீஷர்கள் எல்லாரும் அறிந்திருந்தார்கள். அப்போ அவர்களுடைய பார்வை இயேசுவின் மேல ரொம்ப வித்தியாசமா தான் இருந்திருக்கும். தேவனை பார்க்கிற அந்த பக்தியோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு தான் இயேசுவோட கூட இருந்திருப்பார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு எழுந்து தம்முடைய வஸ்திரத்தை கழற்றி ஓரமாக வைத்துவிட்டு அங்க இருக்கிற ஒரு சீலையை எடுத்து தன்னுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு ஒரு பாத்திரத்திலே அவரே போய் தண்ணீரையும் ஒன்று கொண்டு வந்து ஒரு சீஷனுடைய பாதத்துல பக்கத்துல போய் வைக்கிறார். சீஷர்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, சீஷர்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இயேசு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? வித்தியாசமா இருக்குதே. இவர் ராஜாவாச்சே, இவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தராச்சே, இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் நம்மளுடைய ரபி, இவர்தான் நம்மளுடைய மேய்ப்பராச்சே, இவர் இப்படி செய்யலாமா? ஆனால் பேச முடியவில்லை. ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இயேசு பண்ணுகிறார். அப்பொழுது அவர் பாதத்தை கையில எடுத்து தண்ணீரை எடுத்து இந்த பாதத்தை கழுவினார். ஹல்லேலூயா. பிறகு தம்முடைய கையில வைத்திருந்த அந்த சீலையை எடுத்து அந்த கால்களை துடைத்தார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து, நம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி, போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். போதும். தேங்க்யூ. 2 காரியம் செய்யறார். ஒன்று, பாதத்தை தண்ணீரினால் சொல்லுங்க என்ன செய்தாரு? கழுவினார். 2வது, பாதத்தை என்ன செய்தாரா? சீலையினால் துடைத்தார். யார் துடைத்தது? இயேசு யார்? தேவன். தேவன் இந்த வேலையை செய்தார். பீகார் மாநிலத்திலே இந்த இயேசு கால்களை கழுவுகிற ஒரு படத்தை போட்டுவிட்டு அதுல ஒரு வசனத்தை எழுதி டிராக்ஸ் கொடுத்தாங்களாம். வயல் நிலத்தில் இருக்கிறவங்கள்ட்ட டிராக்ஸ் கொடுத்தாங்களாம். அப்போ நீங்க எதை சொல்ல வருகிறீங்க, என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது, இயேசு என்ற கடவுளை பற்றி நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம், அவர் பெரியவர், அவர் உன்னதர் அப்படின்னு சொல்லி பேசுமா. அவர் யாரு, அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு நாங்க ஜனங்கள் கேட்கிறாங்க. அப்போ அந்த அந்த சுவிசேஷகர் சொன்னாராம், இதோ நாங்க கையில ஒரு படம் வைத்திருக்கிறோம், இந்த படத்தை பாருங்க. அதுல இயேசு எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? கீழே உட்கார்ந்திருக்கிறாரு. சீஷனை மேல உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் கேட்டாரா, மேல உட்கார்ந்திருக்கிறாரு இவர் தான் நீங்க சொல்ற கடவுளா? இல்ல இல்ல இல்ல, கீழே உட்கார்ந்திருக்கிறாரு பாருங்க, அவர் தான் நான் சொல்ற கடவுள். உலகத்துல எந்த மனுஷனும் செய்யாத ஒரு வேலையை இயேசு செய்திருக்கிறார். எந்த மனுஷனும் செய்வதற்கு தயங்குகிற வேலையை இயேசு செய்திருக்கிறார். எந்த பெரிய மனுஷனும் செய்வதற்கு யோசிக்கிற வேலையை இயேசு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள் சொன்னாங்க, இவரா? ஆமா இவருதான். இவரா? ஆச்சரியத்தோடு கேட்டாங்களா? ஆமா. ஏன்னு கேட்டதற்கு, இவரை நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிறாரு. நாம் நினைக்கிறோம் நம்ம சுவிசேஷம் அறிவிப்பதற்குனாலதான் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இல்லை, தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு தான் நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. இவரை நாங்க பார்த்திருக்கிறோம். இவ்வளோ தாழ்மையாய் ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிறாரு இந்த தேவன். நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இவரை நாங்க பார்த்திருக்கிறோம் யா, இவர் வந்திருக்கிறார் யா. ஹல்லேலூயா. சுவிசேஷம் வருவதற்கு முன்பதாகவே இயேசு தாமே அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது நடந்த சம்பவம். இது நடந்த, நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது கேட்ட சாட்சி இதெல்லாம். இன்றைக்கும் ஆண்டவர் பலரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
ஹல்லேலூயா. அதான் அவர் சந்திக்கிறாரே, நம்ம அமைதியா இருந்துட்டு போவோம்னு கிடையாது. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஹல்லேலூயா. ரெண்டே காரியம் நம்ம சொல்லிட்டு நம்ம திருப்பந்திக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். 6வது வசனத்தை பார்க்கலாம். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். போதும். கொஞ்சம் எல்லாரும் பைபிளை மூடிட்டு கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. 2 important things. 2 முக்கியமான விஷயத்தை நம்ம தியானிக்க போறோம். பேதுருவினிடத்துல வரும்பொழுது மட்டும், ஆண்டவரே என் கால்களை கழுவாதீங்க, அதுக்கு நான் பாத்திரம் அல்ல, தயங்குகிறான். இயேசு சொல்றாரு, நான் இப்ப செய்கிறத நீ அறிய மாட்ட, ஆனால் இனிமேல் சொல்லுங்க அறிவாய். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நான் பண்றது என்னன்னு உனக்கு இப்ப புரியாதுடா, ஆனா இனிமேல் உனக்கு புரியும். அதுக்கப்புறம் பேதுரு தன் கால்களை கொடுத்தான், இயேசுவும் கழுவினார். எல்லாருடைய பாதத்தையும் இயேசு என்ன செய்தார்? அன்றைக்கு கழுவினார். பேதுரு பின்னாடி அறிந்து கொண்டானா? இயேசு சொன்னா நிச்சயமா நடந்திருக்கணும்ல. இப்ப அறியல, ஆனா பின்னாடி நீ அறிந்து கொள்வேன்னு சொன்னா பின்னாடி அறிந்து கொண்டானா? அதனுடைய மீனிங் புரிந்திருச்சா? புரிஞ்சிருக்கு. அதை தான் எழுதின நிருபத்திலே அதை எழுதி வைத்திருக்கிறான். அதை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு வாசிக்க வேண்டாம், நீங்க பைபிளை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, ஏன்னா உங்களுக்கு அது தெரிய வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய காரியத்தை அங்கே அவன் விளக்குகிறான். வீட்டில் போய் வாசிங்க, இப்ப வாசிக்க நேரம் இல்லை. பேதுரு யாருக்கு எழுதுகிறான் என்றால், பரதேசியாய் சுற்றி திரிகிறவர்களுக்கு எழுதுகிறான். பரதேசினா ஒன்னும் இல்லாம சுற்றி திரிகிறவங்க அல்ல, தேவனுடைய வேலையை செய்வதற்காக ஒரு இடத்தில் இல்லாமல் இன்னொரு இடங்களுக்கு போய்கொண்டிருக்கிறவர்களுக்காக எழுதுகிறான். அப்போ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அவன் எதிலே நடக்க வேண்டும்? எதை பயன்படுத்தி நடக்கணும்? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒருவன் நடக்க வேண்டும் என்றால் எதை பயன்படுத்தி நடக்கணும்? அப்பா இப்பதான் புரியுது மக்களுக்கு. கால்களை பயன்படுத்தி தான் என்ன செய்யணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. கால்களை பயன்படுத்தி நடக்க வேண்டும். எனவே பல இடங்களுக்கு அவர்கள் போகிறார்கள். நீங்க 1 பேதுரு ஆரம்பத்திலிருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பரதேசிகளுக்கு நான் எழுதுகிறேன்னு அவர் எழுதுகிறார். ஒவ்வொரு இடம் விட்டு இடம் போகிறவர்கள். அப்போ இயேசு பாதத்தை கழுவினதற்கு காரணம் என்னவென்றால், பாதத்திலே ஒட்டி கொண்டிருக்கிற அந்த தூசியை அவர் கழுவுகிறார். இந்த தூசி எங்கிருந்து வந்தது? பூமியிலிருந்து கால்களிலே ஒட்டி கொண்ட தூசி. இயேசு கழுவுவதற்கு அவர் தூசியை லிட்டரலா எழுத்து பிரகாரமாக தூசியை கழுவுவதற்கு அவர் துடைக்கல. ஆவிக்குரிய பிரகாரமாய் இந்த பூமியினுடைய காரியங்கள் உன் வாழ்க்கையில ஒட்டக்கூடாதபடிக்கு உன்னை நான் சுத்தம் பண்ணுகிறேன். நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் பூமிக்குரிய சில பாவங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. அங்கெல்லாம் பூமிக்குரிய பாரம்பரியங்கள் இருக்கு, பூமிக்குரிய பிசாசின் கிரியைகள் இருக்கிறது, பூமிக்குரிய பொருளாசைகள் இருக்குது, பூமிக்குரிய எரிச்சல், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் எல்லாம் இருக்கிறது. நீ எங்க போனாலும் சரி, இந்த பூமியின் காரியம் உன் வாழ்க்கையில ஒட்டக்கூடாது. எனவே அதை என்ன செய்கிறார்? கழுவுகிறார். ஹல்லேலூயா. நான் மட்டும் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. எதற்காக கழுவுகிறார் என்பதை நான் சொல்லிவிட்டேன் என்றால் உங்களுக்கு புரியும். சீக்கிரமாய் இயேசு கிறிஸ்து வந்து சபையை அழைத்து கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு வந்து சபையை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றால், சபை என்றால் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், இல்லையா? அப்போ அந்த கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பூமிக்குரிய எதையும்
இணைக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களையே தேவன் அழைத்து கொள்ளும்படி அவர் வருகிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். இயேசு வந்து அவர் பிரசன்னமாகி யாரை அழைத்து கொண்டு போவாரா? பூமிக்கும் நமக்கும், உலகத்திற்கும் நமக்கும், பாரம்பரியத்திற்கும் நமக்கும், உலகத்தினுடைய பொல்லாத கிரிகளுக்கும் நமக்கும், விபச்சாரத்திற்கும் நமக்கும், உறவில்லாமல் இருக்கிற பிரிக்கப்பட்ட நம்மை, நீதிமானாக்கப்பட்ட நம்மை அழைக்கும்படியே அவர் வருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வருகையில் நீ பங்கு பெறணுன்றதுனாலதான் உன் காலை நான் கழுவுறேன், உன்னை நான் பரிசுத்தம் பண்றேன். ஹல்லேலூயா. சொல்ற வசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், சொல்லுங்க, பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற வரைக்கும் இந்த பூமி யாருக்கு சொந்தங்க? சாத்தானுக்கு சொந்தம். உங்களுக்கு எனக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்களும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படிதான் வாழ போறோம்? பரதேசிகளை தான் வாழ போறோம். என்னதான் ஆயிரக்கணக்கில் ஏக்கர்ல நிலம் வாங்கி போட்டாலும் நமக்கு இது சொந்தம் அல்ல. நமக்கு சொந்த பூமி அங்கே இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிறார், நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பரதேசியாய் சஞ்சரிக்கிற வரைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக பயந்து நடக்க கடவுங்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பூமிக்குரிய எந்த காரியமும் உங்களிடத்தில் ஒட்டாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். உலகமும் அதனுடைய இச்சைகளும் என்ன ஆகுமா? ஒளிந்து போகும். அப்ப நீங்க அதனோடு இணைஞ்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? சொல்லுங்க. பூமியோட நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா, அதனால ஆண்டவர் சொல்றாரு, பூமியினுடைய எந்த பாவக்கிரியைகளுக்கும் உங்களை உடன்படுத்தாமல் வெளியே வாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் கால்களை சுத்தம் பண்ணுகிற நேரத்துல உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அவர் வருகை பரியந்தமும் பரிசுத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. வருகை பரியந்தமும் பரிசுத்தமாயிருங்கள். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், அதான் தண்ணி ஊத்தி கழுவிட்டார்ல, அப்புறம் எதுக்கு அவர் சீலையை எடுத்து அவர் ஏன் துடைக்க வேண்டும்? தண்ணி ஊத்தி கழுவிட்டாரு, இட் மீன்ஸ் வாட்? பரிசுத்தப்படுத்துகிறார்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்றாரா? சீலையை எடுத்து துடைக்கிறார். ஏங்க துடைச்சாரு? முதல்ல தேவன் சுத்தம் பண்ணுகிறார், பின்பு தேவன் அழகாக்குகிறார். ஹல்லேலூயா. First he is sanctifying you. முதல்ல என்ன ஆக்குறாரா? பரிசுத்தப்படுத்துகிறார், சுத்தப்படுத்துகிறார். இரண்டாவது என்ன செய்கிறாரா? அழகாக்குகிறார். ஹல்லேலூயா. He is beautifying your feet. அவர் உங்களுடைய பாதங்களை என்ன வாக்குகிறாரா? அழகாக்குகிறார். பாதத்தை அழகாக்கி என்னங்க? பாதத்தை அழகாக்குகிற அந்த நீங்க நினைக்கிற பியூட்டி பார்லர்ல போய் ஸ்பா பண்ணுகிற அந்த அழகு கிடையாது. இதுவும் ஒரு அடையாளம் தான். ஹல்லேலூயா. இதனுடைய வெளிப்பாடு என்ன? ஏசாயா 52வது அதிகாரம் 7வது வசனம். ஒருத்தர் வாசிக்கலாமா? ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு எவ்வளவு? ஆமா. பியூட்டி பார்லர்ல போய் உங்களுடைய பாதத்தை அழகுபடுத்தினீங்கன்னா ஆண்டவர் அழகுன்னு சொல்ல மாட்டார், உங்க கணவன் தான் அழகா இருக்குன்னு சொல்லுவார். கர்த்தர் என்ன சொல்ல மாட்டாரு? அழகுன்னு சொல்ல மாட்டார். ஆனால் யாருடைய பாதங்களை பார்த்து கர்த்தர் அழகுன்னு சொல்லுவாரு?
சொல்லுங்க. ஆமா. அவருடைய பாதத்தையே அழகுன்னு சொல்றாருன்னா அவருடைய வாழ்க்கை என்னன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவர் உங்களை வர்ணிப்பார். என் மகளுடைய கண்களை பார், அது புறாவின் கண்கள். அவருடைய வாய்களை பார், தேவனுடைய பட்டயம் புறப்படுகிறதை போல புறப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே. இப்படிதான் ஆண்டவர் நம்மளை வர்ணிக்கணும். இப்படிதான் ஆண்டவர் நம்மளை வர்ணிப்பார். தெரியுமா? தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் நம்மளை வர்ணிப்பார். உங்களுடைய அழகை சொல்லி சொல்லி வர்ணிப்பார். எலியாவை இப்படிதான் வர்ணிச்சாங்க, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே, கழுகை போல வேகம் கொண்டவர்களே. சவுலை பார்த்து தாவீது எழுதுகிறான், சவுல் எப்படிப்பட்டவரா இருந்தான்? கழுகை போல வேகமாயிருந்தானா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து வர்ணிப்பார். ஆண்டவர் இரண்டாவது இந்த சீலையினாலே உங்களை சுத்தம் பண்ணுவது எதற்கு தெரியுமா? என் பிள்ளை நாளைக்கு என் வார்த்தைய ராஜரீகத்தை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து, இயேசுவை குறித்து சுவிசேஷமாய் நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறாளே, இந்த பாதத்தை பார். அந்த பாதம் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஒரு வேதனைக்குரிய விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு சபை அதை மறந்து போயிருக்கிறது. சபை இன்றைக்கு அதை மறந்து போயிருக்கிறது. நான் இந்த சர்ச்சை பத்தி மட்டும் சொல்லல, பல சபைகள்ல தான் நடக்கிறது. அநேகர் இன்னைக்கு எப்படி தெரியுமா மாறிடுச்சு? எனக்கு கிடைத்தால் போதும், நான் நல்லா இருந்த போதும், ப்ராஸ்பெரிட்டி, பிளெஸிங்ஸ், மணி, மெட்டீரியல், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதத்தை தொடச்சேன எதுக்கு தெரியுமா? அதை அழகாக்கினேன். பேதுருவே, உன் பாதத்தை நான் தொடச்சேன எதற்காக? நீ போய் ரோமாபுரியிலே என்னுடைய வார்த்தையை சொல்லும்படி, எருசலேமிலே போய் என் வார்த்தையை சொல்லும்படி, சமாரியாவிலே போய் என் வார்த்தைகளை சொல்லும்படி. தோமாவே, உன் பாதத்தை நான் தொடச்சேன எதுக்கு தெரியுமா? நீ இந்திய தேசத்துல போய் உன் பாதத்தை வச்சு என் வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக தான். இன்னைக்கு அவன் வந்து பாதத்தை வச்சதுனாலதான், அந்த வார்த்தையை சொன்னதுனாலதான் 2000 வருஷத்திற்கு அப்புறம் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாதத்தை இன்னைக்கு கர்த்தர் கழுவ போகிறார், அதை துடைக்க போகிறார். ஏன் தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படி. The world needs Jesus. இன்றைக்கு இருக்கிற உலகம் இயேசு அந்த உலகத்திற்கு தேவைப்படுகிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாய் பாரத்தோடு நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா. ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணுங்க, மேடை போட்டு பிரசங்கம் பண்ணலாம் உங்களை நான் சொல்லல. உங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, பாரத்தோடு ஜெபிங்க, கண்ணீரோடு நில்லுங்க, உபவாசம் பண்ணி நில்லுங்க. ஜெபிக்கிற பாரம் தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, அல்லது ஆண்டவர் யாரை காண்பிக்கிறாரோ உங்களுக்கு சொல்லுங்க. அவர்களுக்காக அதிகமா ஜெபிங்க. தேவன் வெளிப்படுத்துகிறத பேசுங்க. உங்கள் கைகளினால் அற்புதங்கள் நடக்கும், உங்க வாய்களினாலே தீர்க்க தரிசனங்கள் புறப்படும். நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி விலகும், சாபம் விலகும், அவர்களுடைய பாவ பிடியிலிருந்து அவர்கள் விலகுவார்கள். உங்களை கொண்டு தேவன் இந்த பூமியில பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய பாதத்தை அதனால இன்னைக்கு சுத்தம் பண்றார். எத்தனை பெற்றோர்கள் உங்க சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஷூக்கு பாலிஷ் போட்டு விட்டுருக்கீங்க? கை தூக்கி காமிங்க. பெற்றோர்கள் என்ன நினைச்சுங்க போட்டு விடுறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஷூவும் சாக்ஸும்? அழகா இருக்கணும்னா? யூனிஃபார்ம்காகவா? ஒரு உண்மையுள்ள பெற்றோருடைய இருதயத்தில் என்ன தெரியுமா இருக்கும்? நீட், கால்ல குத்தும், நீட்டா இருக்கும், ஓகே. அதுக்கு எந்த ஷூ வேணாலும் போடலாம்ல. என் புள்ள படிச்சு பெரிய ஆளா வந்து நிக்க போறான். என் புள்ள படிச்சு ஒரு நாள் பெரிய ஆளா வந்து நிப்பான். அதனால இன்னைக்கு என்ன போட்டு விடுறேன் அவனுக்கு? நானு பாலிஷ் போட்டு விட்டு, ஷூவை தொடச்சு விட்டு, என் தொட மேல காலை வைடான்னு சொல்லி சாக்ஸை போட்டு விட்டு. ஏன்? என் புள்ள ஒரு நாளைக்கு பெரிய ஆளா வருவான். அதெல்லாம் நினைச்சு நினைச்சு தான் ட்ரீம்ல தான் பண்றோம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா.
இயேசு ஏங்க தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி சீலையை மாட்டிக்கொண்டு கீழே உட்கார்ந்து உங்க பாதத்தை கழுவினார? ஏன் பணியை செய்யணுன்றதுக்காக தான். கர்த்தருடைய பணியை செய்யணும்டா. நீ அநேகர் மறந்திருக்கிறீர்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், இனியாவது இந்த பூமியிலே ஒரு எழுப்புதல் வரணும். இயேசு இந்த பூமிக்கு தேவை என்பது நீங்க முதல்ல உணர்ந்து இந்த வேலையை நம்ம செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. 2 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்தோம். ஒன்று, தேவன் உங்கள் கால்களை கழுவினார், பரிசுத்தப்படுத்துகிறார். உங்கள் கால்களை துடைத்தார், அழகாக்கி சுவிசேஷ வேலையை செய்யும்படி வைக்கிறார். Thank you Jesus. இந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நான் விரும்புறேன். என் பாதங்கள் கர்த்தருடைய பார்வையில் அழகா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை மூடி அவரை மட்டும் நோக்கி பாருங்க. உங்க வேலையை நான் செஞ்சிட்டு இருந்தவன் தான் நப்பானா. உங்க வேலையை நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கோ நான் செய்யாம போயிட்டேன். நான் இனி செய்வேன்ப்பா. Thank you Jesus. அர்ப்பணிப்போமா? அர்ப்பணிப்போடு. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோர் இனியாவது திருமுகம் காண. ராஜாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். என்னை கல்வனமாறி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அவர் சீலையை கட்டிக்கொண்டு கால்களை கழுவினார். கட்டின அந்த சேலையினாலே கால்களை துடைத்தார். நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை அழகு பார்க்கிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். என்னுடைய சீஷர்களுக்கு இதை நான் செய்கிறேன், அவர்கள் என்னுடைய வேலையை மீண்டும் செய்வார்கள் என்பதற்கு அடையாளமாக இதை செய்தார் என்று சொல்லி வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் பார்த்துருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக இன்றைக்கு நாம் திருப்பந்திலே பங்கு பெறுவதற்கு முன்பாக கால்களை கழுவி பந்திலே நாம் அமர வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருக்கிறபடினாலே இப்பொழுது ஊழியக்காரர்கள் எல்லாரும் அங்கே போய் நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த பந்திக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், தடை ஏதும் இல்லை. ஸ்தோத்திர ஆண்டவரே, மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவே, இந்த நாளிலும் விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறபடினாலே ஆண்டவராக இயேசு பாடுபடுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களோடு கூட இந்த பஸ்கா பண்டிகையை அவர்களோடு அனுசரிப்பதற்கு ஆசையாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய ஆசை அன்றைக்கு நிறைவேறினது போல இன்றைக்கும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகை பரியந்தமும் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே அதை நினைவு கூறும்படியாக நாம் இந்த நாளிலே அவருடைய பந்தியில் பங்கு பெற்றிருக்கிறோம். கர்த்தர் இந்த பந்தியில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமேன். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராய் இயேசு தம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீசரோடு நீர் பந்தியில் ஆண்டவரே பஸ்காவை புசித்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளை அதை ஆண்டவருக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த அப்பமானது உம்முடைய சரீரமாகவும் ஆண்டவரே இந்த ரசமானது உம்முடைய இரத்தமாகவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தர் இந்த ரசத்தை அவருடைய இரத்தமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஆபிரகாம் ஜெபம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் எங்களுக்காக சிலுவையில் சிந்தின ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்திற்காய் நன்றி. இந்த ரசமானது உம்முடைய இரத்தமாய் மாறட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மாறிடச் செய்தீர். Praise the Lord. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மளை பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பந்தியிலே பங்கு பெற செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தினமதிலும் ஒருமித்து கூட உன் நாமத்தினால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினால். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினால்.
ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14 இருந்து வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்றும், இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அவருடைய ஆணையின் பிரகாரமாகவும் சபையினுடைய ஒழுங்கின் பிரகாரமாகவும் இதை நாம் வாசித்திருக்கிறோம். ஒரு ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், ஒருவர் பரிசுத்தமாய் வாழுங்க. கர்த்தருடைய வாழ்த்துதல்களை ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பந்தியிலே பங்கு பெறும்படி கர்த்தர் எங்களை முன்குறித்து இந்த நாளிலே ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெறவும் கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. உம்முடைய அப்பத்தையும் உம்முடைய ரசத்தையும் புசித்து பானம் பண்ண ஒவ்வொருவர்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். யாராவது அபாத்திரமாய் இந்த பந்தியிலே பங்கு பெற்றிருப்பார்களானால் ஆண்டவரே கிருபையாய் மன்னிக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்களை மன்னித்து எங்களை சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய கோபத்தை எங்களை விட்டு அகற்றி போடுங்க. தேவ கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. தேவ சமாதானம் எங்களை ஆளுகை செய்வதாக. எங்களுக்கு சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு தருவீராக. ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.